இது லெமன் சேமியா தாங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு அணில் சேமியா பாக்கெட்டு, அதுக்கப்புறம் இன்னும் வெஜ்ஜீஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸு, பட்டாணி, கொத்தமல்லி தழை, தேங்காய், ஒரே ஒரு லெமன் எடுத்தாச்சு. இப்போது அந்த சேமியா பாக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா உடச்சி விட்டுருங்க. நல்லா உடச்சி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த உடச்சி வச்சிருந்த சேமியா பாக்கெட் சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து வேக விடுங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்கிறப்ப நீங்கள் வந்து அதை தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டரில் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து சேமியா வந்து நல்லா பளபளன்னு வந்திருக்கும். இப்போ வந்து ஒரு பேனில் கடுகு, கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் சேர்த்திக்கலாம். இது சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சாட் மசாலா இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வெஜ்ஜீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கிளறி விட்டுருவோங்க. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ லெமன் சேமியா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம சட்னி வச்சும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை கிட்ஸுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.